கரண்ட் அப்படின்னா என்ன? ஸோ கரண்ட் அப்படின்னா ஏதாவது ஒரு பார்ட்டிகல் வந்து மோஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம இப்போ கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏர் கரண்ட், வாட்டர் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறதும். ஸோ இப்போ வந்து வாட்டர் கரண்ட் அப்படின்னா வாட்டர் வந்து மூவ்மெண்ட்ல இருக்குங்கிறது தான் வந்து அப்படிங்கிறத மீனிங் அதுக்கு. ஸோ அதாவது ஒரு ஹையரான பிளேஸ்ல இருந்து லோயரான பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ வாட்டர் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து வாட்டர் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஏர் வந்து ஹையர் ப்ரெஷர் ஏரியால இருந்து லோயர் ப்ரெஷர் ஏரியாவுக்கு வந்து மூவ் ஆகுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏர் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டக்டருக்குள்ள இருக்கிற சார்ஜஸ் வந்து ஒரு ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஏரியால இருந்து லோவர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஏரியாவுக்கு மூவ் ஆகிறதுனால இங்க வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ கண்டக்டர் இஸ் எ மெட்டல். ஸோ மெட்டல் ஹேவிங் ஒன்லி ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். புரோட்டான்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், நியூட்ரான் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எங்க சார் இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸை சுத்தி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அரௌண்ட் இந்த நியூக்ளியஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். புரோட்டான்ஸ் மூவ் ஆகுமா பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாது. ஏன் அப்படின்னா அது நியூக்ளியஸோடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால டைட்டா பைண்ட் அப் ஆயிருக்கும். வேற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீலி மூவிங்கா இருக்கனால எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறதுனால மட்டும்தான் நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த positive terminal of a battery higher electric potential to the negative terminal lower electric potential. ஸோ இதை தான் வந்து நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃப்ளோ ஆகிற அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா I அப்படிங்கிற லெட்டர்னால ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ the rate of flow of charges in a conductor is called current. ஸோ ரேட் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னாலே ஒரு பர்டிகுலர் யூனிட்டை வந்து நம்ம வந்து டைமால டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இஃப் நெட் சார்ஜ் Q passes through any cross section of a conductor in time t. ஸோ இந்த Q whereas I is equal to Q by T. ஸோ இந்த சார்ஜ் Q வந்து நம்ம என்ன யூனிட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூலும் அண்ட் டைமினுடைய யூனிட் வந்து செகண்ட்ஸ். ஸோ கூலும் பை செகண்ட் தான் வந்து கரண்ட். என்னோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பியர். ஸோ ஒரு கண்டக்டருடைய ஏதாவது ஒரு கிராஸ் செக்ஷனுக்குள்ள 1 செகண்ட்ஸுக்கு எவ்வளவு கூலும் சார்ஜஸ் போகுதோ அதுதான் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதனோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர். இதை மெஷர் பண்ணுற டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அம்மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஃபர்ஸ்ட் சர்க்கியூட்னா என்ன அப்படின்னா இது ஒரு க்ளோஸ்டு லூப் ஆர் பாத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன்னோடு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பாத்தை தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாத் வழியாக எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆக முடியும். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒயர்ஸ்னால வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல் ஆர் பேட்டரி அப்படின்னு கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் ரெட் கலர் மென்ஷன் ஆகிருக்கிறது செல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் இருக்கும். இதான் வந்து நம்ம செல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் கேட் மாதிரி இருக்கிற இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சர்க்கிள்குள்ள ஒரு கிராஸ் மார்க் மாதிரி போட்டிருந்தா அதை வந்து நம்ம லேம்ப் ஆர் பல்ப்னு சொல்லுவோம். ஸோ இதில் செல் ஆர் பேட்டரி அப்படிங்கிறத எலக்ட்ரிசிட்டியோட சோர்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து மூவ் ஆகும்போது சுவிட்ச் வந்து ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகாது. வேற க்ளோஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா லூப் கம்ப்ளீட் ஆகும். எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகி பல்போட கனெக்ட் ஆகும்போது பல்ப் வந்து க்ளோ ஆகும். இதுதான் ஒரு சர்க்கியூட். வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறனால பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் இருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு தான் மூவ் ஆகும். பட் பை கன்வென்ஷன் நம்ம எப்போவுமே கரண்ட்னுடைய டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ்ல எடுத்துக்குவோம். அதாவது எலக்ட்ரான்ஸோடைய ஃப்ளோவுக்கு வந்து ஆப்போசிட்டாக எடுத்துக்குவோம். இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதாவது ஆட்டம்ஸ் வந்து இன்விசிபிள்னு சொன்ன டைம்லேயே எலக்ட்ரிசிட்டி வந்து டிஸ்கவர் பண்ணிட்டாங்க. அதனால புரோட்டான்ஸ் தான் வந்து ஃப்ளோ ஆகுது, அதான் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் தான் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. பட் லேட்டர் தான் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க மூவ் ஆகிறது எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகிறதா இருந்தாலும் ஏற்கனவே இருந்த அதே கன்வென்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால எலக்ட்ரான்ஸோட டைரக்ஷன் வந்து எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதோ அது வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். பாசிட்டிவ் டெர்மினல் இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆகிறத நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸோடைய சிம்பிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டேப்லர் காலம் போட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க.
இந்த சிம்பிள்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய சர்க்கியூட் டயக்ராம் வந்து போட வேண்டியிருக்கும். ஸோ ஒரு டயக்ராம் போடும்போது ஒவ்வொரு காம்பனன்ட்ஸையும் நம்ம ஃபுல்லாக ரெப்ரசன்டேஷன் பண்ண முடியாது. அதனால் ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒவ்வொரு காம்பனன்ட்ஸுக்கும் சர்டன் சிம்பிள்ஸ்னால நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்காக 4 or 5 சிம்பிள்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா தேவையான பிளேஸில் வந்து அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சிம்பிள்ஸ் என்ன சார் அப்படின்னா செல் அண்ட் பேட்டரி. ஸோ செல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 லைன்ஸ் இருக்கும். அந்த பெரிய லைன்ஸ் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாங் லைன், அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்மால் லைன் சின்ன லைன் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேட்டரி. ஸோ நம்பர் ஆஃப் செல்ஸ் கனெக்டட் இஸ் கால்டு பேட்டரின்னு சொல்லுவோம். சரியா, அதாவது 1 or 2 மோர் செல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணோம், தட் இஸ் கால்டு பேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செல் அண்ட் பேட்டரி வந்து நம்ம இப்படி தான் வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற சுவிட்ச் அப்படிங்கிறது. ஸோ 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் லிசன். ஸோ இதுதான் சுவிட்ச் அப்படிங்கிறது. ஸோ 2 பாயிண்ட்ஸுக்கு நடுவில் ஒரு சின்ன கேட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த மாதிரி லைன் போடணும். இது வந்து சுவிட்ச் வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, சுவிட்ச் வந்து ஆஃப்ல இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 டாட்ஸையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோ ஆகும், கரண்ட் வந்து பாஸ் ஆகும். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பல்ப். ஸோ பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிள்குள்ளே வந்து இந்த மாதிரி கிராஸ் மார்க் போட்டுருந்துச்சு அப்படின்னா இது வந்து பல்ப் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் லேம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2-3 டைப்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்மீட்டர். அம்மீட்டர் அப்படின்னா ஒரு சர்க்கிள் போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து எதுக்கு சார் அப்படின்னா ஸோ மெஷர் த கரண்ட்டை மெஷர் பண்ணுறது என்ன சார் அப்படின்னா அம்மீட்டர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டர் அதே மாதிரி சர்க்கிள் போட்டு சென்டரில் வந்து வி போட்டிருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு வோல்ட் மீட்டர் டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெஷர் பண்ணுறது அந்த வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ ஏற்கனவே வாட்டர் கரண்ட் அண்ட் ஏர் கரண்ட் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ 2 டேங்க் இருக்குது. இந்த 2 டேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான லெவலில் இருக்குது அண்ட் 2லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான வாட்டரும் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த 2மே நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்படி கனெக்ட் பண்ணும்போது இங்கே ஃப்ளோ ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகாது. ஏன் அப்படின்னா அங்கே வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை, அதனால் தேர் இஸ் நோ ஃப்ளோ. இதுவே ஒரு டேங்க் வந்து ஹையர் லெவலில் வச்சு அப்படி இல்லைன்னா ஒரு டேங்க்கில் வந்து அதிகமான தண்ணி வச்சு வாட்ரு வச்சதுக்கு அப்புறமா கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதிகமான வாட்டர் இருக்கிற அந்த டேங்க்ல இருந்து கம்மியாக வாட்டர் வர அந்த டேங்க்குக்கு வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். ஏன் அப்படின்னா அங்கே பொட்டன் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஒரு ஹையர் பொட்டன்ஷியல் அண்ட் லோவர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நடக்கும். இதான் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபைன் பார்க்கலாம். வாட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்? The electric potential at a point is defined as the amount of work done in moving a unit positive charge from infinity to that point against the electric force. இதான் என்ன சார் அப்படின்னா electric potential define. ஓகே, கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லிசன். இந்த ஆரஞ்சு கலர் சர்க்கிள் வந்து நான் என்னவா கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டாக வந்து கன்சிடர் பண்ணுறேன். சரிங்களா. அந்த ஆரஞ்சு கலர் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா, இப்போ வந்து எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஃபீல்டு இருக்க மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். சரிங்களா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு ப்ரோட்டான்ஸ் வந்து ஏதோ ஒரு இன்ஃபினிட்டிங்கிற பாயிண்ட்ல வந்து இருக்கு. அது எங்க இருக்குன்னு தெரியாது, அது இன்ஃபினிட் பாயிண்ட்ல இருக்கு. சரியா, அந்த பாசிட்டிவ் சார்ஜை வந்து நான் ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ல வந்து ஏதோ ஒரு பொசிஷனுக்கு வந்து நான் கொண்டு வரதுக்காக. சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த பொசிஷன் கொண்டு வரேன்னு வச்சுங்களேன். இந்த பொசிஷன் கொண்டு வரதுக்காக நான் எவ்வளோ ஒர்க் டன் பண்றனோ, சரிங்களா, எவ்வளோ ஒர்க் பண்றனோ தட் இஸ் கால்டு பொட்டன்ஷியல், தட் இஸ் கால்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். சரிங்களா. And last line மறந்துடக்கூடாது. and against the electric force, against the electric force, அதாவது direction of electric force. அந்த direction of electric forceக்கு against அந்த பாசிட்டிவ் சார்ஜை வந்து இன்ஃபினிட்டியில் இருக்க அந்த பாசிட்டிவ் சார்ஜை வந்து ஒரு குறிப்பிட்ட பொசிஷன் கொண்டு வரதுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ that is called electric potential. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஒன்ஸ் அகேன். ஸோ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அது எங்கே இருக்கும்? இன்ஃபினிட்டி பாயிண்ட்ல இருக்கு. அந்த இன்ஃபினிட்டி பாயிண்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பொசிஷன் ஒரு பிளேஸ்க்கு வந்து கொண்டு வரதுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ தட் இஸ் கால்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அண்ட் அகைன்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஓகேங்களா, தட் இஸ் கால்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்ன சார் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்.
The electric potential difference between 2 points is defined as the amount of work done in moving a unit positive charge from one point to another point against the electric force. அதாவது ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு நடுவில் உள்ள பொட்டன்சியல் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்சியலுடைய டிஃப்ரென்ஸ் தான் வந்து நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு நடுவில் நான் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை மூவ் பண்ண போகிறேன். அப்படிங்கும்போது அதுக்கு தேவையான ஒர்க் டனை தான் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது இன்னொரு மாதிரி கூட சொல்லலாம். அதாவது இப்போ ஏங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்சியல் இருக்கும், பிங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்சியல் இருக்கும். இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் கூட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ ஒரு பேட்டரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் இந்த ரெண்டுக்கும் உள்ள எலக்ட்ரிக் பொட்டன்சியலுடைய டிஃப்ரென்ஸாக வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து வோல்ட்லாம் மெஷர் பண்ணலாம். ஸோ பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை சார்ஜ். ஸோ ஒர்க் டன் சிம்பிள் W அண்ட் சார்ஜ் சிம்பிள் Q. ஓகே. ஸோ ஒரு சார்ஜ் வந்து இங்கே மூவ் பண்ணுறதுக்கான ஒர்க் டன் வந்து அகைன்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், அதாவது டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறனால நம்ம சார்ஜால் டிவைட் பண்ணுறோம். சரியா? ஸோ சார்ஜோட யூனிட் வந்து நமக்கு தெரியும், தட் இஸ் கால்டு கூலும், அண்ட் ஒர்க் டன் யூனிட் இஸ் ஜூல். ஓகே. ஸோ ஒர்க் டன் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா W அண்ட் சார்ஜ் சிம்பிள் இஸ் Q அண்ட் பொட்டன் டிஃபரன்ஸ் V. 1 volt இஸ் ஈக்குவல் டு 1 ஜூல் பர் 1 கூலும். அதாவது 1 வோல்ட் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா 1 ஜூல் பர் 1 கூலும் அப்படிங்கிறது தான் 1 வோல்ட் அப்படிங்கிறது. தட் இஸ் த பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இஸ் 1 வோல்ட் if 1 joule of work is done in moving 1 coulomb of charge from one point to another against the electric force. So that is called 1 volt. Okay.